விடியற்கால வேளை ஊரே இன்னும் தூங்கிட்டு இருக்கும்போது ஒரு இளம் பெண் மட்டும் தன் கனவுகளை சுமந்துட்டு தோட்டத்துக்கு கிளம்புறா. அவதான் சுமதி. அவளோட உலகம் அந்த மிளகாய் தோட்டமும் அவங்க அம்மாவும் மட்டும்தான். ஆனா அன்னைக்கு விடியற்காலை அவளுக்கு ஒரு விசித்திரமான அனுபவம் காத்துட்டு இருந்துச்சு. நேரம் அதிகாலை 5 மணி. லேசான பனிமூட்டம் மூடி இருக்கு. சுமதி கையில ஒரு லாந்தர் விளக்க பிடிச்சுக்கிட்டு தோட்டத்துக்கு வர்றா. செடியில பூத்து தொங்குற மிளகாய்களை பார்த்ததும் அவ முகத்துல ஒரு சின்ன புன்னகை வருது. இன்னைக்கு இந்த மிளகாய் எல்லாம் நல்லா விளைஞ்சிருக்கு. அம்மா எந்திரிக்கிறதுக்குள்ள இதையெல்லாம் பறிச்சு வச்சுட்டா அவங்களுக்கு வேலை குறையும். பாவம், நேத்து முழுக்க அவங்க முதுகு வலின்னு தூங்கவே இல்ல. அப்போ செடிகளுக்கு பின்னாடி இருந்து ஏதோ சத்தம் கேக்குது. சுமதி பயத்தோட கையில இருக்கிற விளக்கை ஒசத்தி பிடிக்கிறா. யார் அது? இந்த நேரத்துல இங்க யாரு? மறுபடியும் அந்த ரங்கன் வேலைய காட்ட வந்துட்டானா? டேய், மரியாதையா வெளியே வா. அப்போ செடிகளுக்கு பின்னாடி இருந்து ஒரு குட்டி முயல் ஓடுது. அத பார்த்ததும் சுமதிக்கு இப்பதான் நிம்மதியா வருது. சுமதி சிரிச்சுக்கிட்டே சொன்னா, அடக்கடவுளே, ஒரு நிமிஷம் என் உசிரே போயிடுச்சு. நீதானா? போய் சாப்பிடு. சுமதியின் அம்மா பின்னாடியே கையில ஒரு விளக்குடன் வர்றாங்க. சுமதி, எதுக்குடி இந்த நேரத்துல இங்க வந்து கத்திட்டு இருக்க? பனி கொட்டுது, உடம்புக்கு ஏதோ ஆக போகுது. வா, வீட்டுக்கு போலாம். அம்மா, நீங்க எதுக்கு இப்ப வந்தீங்க? தூங்குங்கன்னு சொன்னேன்ல. நானே எல்லாத்தையும் பாத்துக்கிறேனே. நீங்க ஓய்வெடுத்தாதான் உங்க உடம்பு சீக்கிரம் சரியாகும். நீ கஷ்டப்படுறத பார்த்துட்டு என்னால எப்படி தூங்க முடியும்? உனக்கு ஒரு நல்ல வாழ்க்கை அமையணும்னு தான் நான் சாமி கிட்ட வேண்டிக்கிட்டே இருக்கேன். அது வரைக்கும் எனக்கு நிம்மதியான தூக்கம் இல்லடி. தன் தாயோட அன்பு சுமதிக்கு ஒரு பெரிய பலம். ஆனா அதே ஊர்ல இருக்கிற பெரிய இடத்துல நிலைமையே வேற மாதிரி இருந்துச்சு. ஒரு மகனோட பிடிவாதத்தால அந்த வீடே குழப்பத்துல இருந்துச்சு. பெரிய பங்களா வீடு. மாமனார் முத்தையா கவலையுடன் பேப்பர் படித்துக் கொண்டிருக்கிறார். மாமியார் ருக்மணி கையில் ஒரு ஜாதக கட்டோடு வருகிறார். என்னங்க, நான் சொல்றத கொஞ்சம் கேளுங்களேன். இப்பவே மணி 9 ஆகுது. உங்க பையன் இன்னும் எழுந்திருக்கல. நேத்து பார்த்த அந்த ஜமீன் வீட்டு பொண்ணு போட்டோவை அவன் கண்ணுல கூட காட்ட முடியல. முத்தையா சிரித்துக்கொண்டே சொன்னாரு, ஏமா ருக்மணி, கொஞ்சம் சத்தம் போடாம இருக்கியா? காலையிலேயே ஆரம்பிச்சிட்ட. பையன் தூங்கட்டும். பின்ன கத்தாம என்ன பண்ண சொல்றீங்க? 30 வயசு ஆக போகுது. ஊர்ல இருக்கிற எல்லா வசதியான இடத்துலயும் பொண்ணு பார்த்துட்டோம். ஜமீன் வீட்டு பொண்ணு, கலெக்டர் வீட்டு பொண்ணுன்னு அடுக்கடுக்கா போட்டோ வருது. ஆனா இவன் ஒரு போட்டோவை கூட நிமிர்ந்து பார்க்க மாட்டேங்கிறான். எனக்கு இப்போ கல்யாணமே வேணான்னு ஒத்த கால்ல நிக்கிறான். இவன் இப்படியே இருந்தா நம்ம கௌரவம் என்ன ஆகுறது? அவன் மனசு தயாரா இல்லேனா எவ்வளவு சொன்னாலும் பயனில்லம்மா. கொஞ்ச நேரம் கொடு, அவனே புரிஞ்சுக்குவான். அது எப்படிங்க? நம்ம அந்தஸ்துக்கு ஏத்த மாதிரி தானே பொண்ணு எடுக்க முடியும். நம்ம அந்தஸ்துக்கு ஏத்த மாதிரி ஒரு பொண்ணு வந்தாதான் இந்த வீடு நல்லா இருக்கும். இவன் என்னடானா எனக்கு இப்போ கல்யாணமே வேணான்னு சொல்லி நம்ம கௌரவத்தையே காத்துல பறக்க விடுறான். நம்ம அந்தஸ்து, கௌரவம் எல்லாம் சரிதான். ஆனா பையன் சந்தோஷமா இருக்கணும்னு நினைக்கணும். அதுவும் முக்கியம்தான். மாமனார் சொன்னது போலவே விதி தன் வேலையை தொடங்கிருச்சு. அன்னைக்கு மதியம் சுமதியோட அம்மா தோட்டத்துல வேலை செஞ்சுட்டு இருக்கும்போது சுமதி அங்க வந்து கோவமா கத்தினா, அம்மா, நீ மறுபடியும் நான் சொன்னதை காதுல வாங்காம இங்க வந்து மிளகா பறிச்சிட்டு இருக்கேன். உன்கிட்ட எத்தனை தடவை சொல்லியிருக்கேன், மண்டைய பழக்கிற வெயில்ல இப்படி வந்து நீ மிளகா பறிக்க வேணான்னு. உனக்கு உடம்பு வேற சரியில்லை, அப்புறம் ஏன் நான் சொல்றது கேட்க மாட்டேங்கிற? அம்மா முதுகை நிமிர்த்தி சொன்னாங்க, ஏண்டி புள்ள, இப்போ எதுக்கு இப்படி கத்துற? இந்த மிளகாய் எல்லாம் இப்ப பறிக்கலன்னா செடியிலேயே வீணா போயிடும்டி. இதோ இன்னும் கொஞ்சம் தான் இருக்கு, முடிச்சிட்டு வந்துடுறேன். கையெல்லாம் எரிய போகுதுன்னு உங்களுக்கு தெரியாதா? நேத்து தான் காய்ச்சல்னு படுத்திருந்தீங்க. நான் தான் இருக்கேன்ல, அப்புறம் நீங்க ஏன் இவ்ளோ கஷ்டப்படுறீங்க? முதல்ல நிறுத்துங்க, வீட்டுக்கு கிளம்புங்க. நீ இருக்கிற வரைக்கும் தான் நான் வேலை செய்ய முடியும் சுமதி. நாளைக்கு உனக்கு ஒரு நல்ல இடத்துல கல்யாணம் முடிச்சு அனுப்பிட்டா அப்புறம் நான் தனியா தானே இதெல்லாம் பார்த்துக்கணும். உனக்கு ஒரு சீர்சனத்தி செய்யணும்னா நான் இப்பவே கொஞ்சம் கொஞ்சமா சேர்த்தாதான் உண்டு. மறுபடியும் அதே பழைய பல்லவி. என் கல்யாணத்தை பத்தி யார் இப்ப கவலைப்பட்டா? என்ன வீட்டை விட்டு தள்ளி விடணும்னு ஏன் இவ்வளவு அவசரப்படுறீங்க? நான் உங்க கூடவே இருந்து கடைசி வரைக்கும் உங்களை பாத்துக்கிறேன். அது எப்படி முடியும்? பொம்பளை புள்ளைய ஒரு காலத்துல புகுந்த வீட்டுக்கு அனுப்ப வேண்டியது ஒரு தாயோட கடமை. நான் இருக்கிற வரைக்கும் உன்னை கஷ்டப்பட விட மாட்டேன். நீ வீட்டுக்கு போயிட்டு எனக்காக ஒரு காஃபி மட்டும் போட்டு வை. இதோ நான் 10 நிமிஷத்துல வந்துடுறேன். சரி,
நீங்க சொன்ன கேட்க மாட்டீங்க. ஆனா இத பாருங்க, இன்னும் 1/2 மணி நேரத்துல நீங்க வீட்டுக்கு வரலன்னா நானே வந்து உங்களை இழுத்துட்டு போயிடுவேன். அம்மாவோட பாசமும் பிடிவாதமும் சுமதிக்கு நல்லாவே புரியும். அன்னைக்கு சாயங்காலம் பறிச்ச மிளகாயெல்லாம் மூட்டை கட்டிட்டு சந்தைக்கு கிளம்புனா சுமதி. வேலைய முடிச்சிட்டு திரும்ப வரும்பொழுது அவ தனக்குள்ளேயே சொன்னா, இன்னைக்கு மார்க்கெட்ல மிளகா விலை கம்மியா கேட்டதால விக்காமையே வந்துட்டேன். இதுக்கு பேசாம வீட்லயே காய போட்டு பொடி பண்ணிருக்கலாம். சுத்தியும் எவ்ளோ இருட்டாயிடுச்சு. இன்னைக்கு ரொம்ப லேட் ஆயிடுச்சு. அம்மா வீட்ல கவலைப்பட்டுட்டு இருப்பாங்க. நான் சீக்கிரம் வீட்டுக்கு போகணும். ஆனா இருட்டு நேரத்துல அவ தனியா வர்றத நோட்டமிட்ட ரவுடி ரங்கன் அவ வழிய மறைக்கிறான். என்ன சுமதி, இன்னைக்கு மிளகாய் மூட்டை விக்கலையா? முகமெல்லாம் வாடி போயிருக்கு. இவ்வளவு பெரிய மூட்டைய நீயே தூக்கிட்டு போறது கஷ்டமா இல்லையா? வேணும்னா நான் தூக்கட்டுமா? வழிய விடு ரங்கன். என்னோட விஷயத்துல மூக்க நுழைக்கிறது உனக்கு வேலையா போச்சு. சந்தையில உன்னால தான் என் பிசினஸ் நடக்க மாட்டேங்குது. நல்ல மிளகாய் கொண்டு வர்றல்ல, நாங்க வாங்கணும்னு நினைச்சாலும் எங்களுக்கு நீ தர மாட்டேங்கிற. இப்போ சொல்லு, தருவியா? என்ன இப்போ பேச்சு நின்னுடுச்சு? நீ பாதி விலை கூட தரமாட்ட. அதான் நான் தர்றதில்ல. தயவு செஞ்சு என்னை விட்டுடு. நாங்க ரொம்ப கஷ்டப்படுறவங்க. அப்படியா? இன்னைக்கு உனக்கு ஒரு பாடம் சொல்லி கொடுக்கிறேன். இனிமே வாழ்க்கையில சந்தையில வந்து மிளகாய் விற்க உனக்கு தைரியமே வராது. யாராவது இருக்கீங்களா? என்னை காப்பாத்துங்க. என்னை விடு. என்னடி ரொம்ப தான் துள்ளுற? உன் மிளகாய்க்காரம் இன்னையோட முடிய போகுதுன்னு நினைக்கிறேன். வா, நானே உன்னை கொண்டு போய் விடுறோம். சுமதி சத்தமாக கத்தினாள். யாராவது காப்பாத்துங்க. என்னை விடுடா. அநாகரிகமா நடந்துக்காத. அப்போது ஒரு பையன் வேகமாக ஓடி வந்தான். ஏய், என்னடா நடக்குதுங்க? ஒரு பொண்ணுகிட்ட வம்பு பண்றதுக்கு உனக்கு வெக்கமா இல்ல? இங்க பாரு, ஒழுங்கு மரியாதையா இங்கிருந்து ஓடி போயிரு. இல்லைனா உருப்படியா வீட்டுக்கு திரும்ப மாட்ட. நீ யார்டா நடுவுல வர்றதுக்கு? இது எங்க ஊர் பிரச்சனை. நீ போடா. அவன் ரங்கனை போட்டு அடிக்கிறான். ரங்கன் தெரித்து ஓடினான். அவன் சுமதியை பார்த்து சொன்னான், பயப்படாதீங்க, இவனெல்லாம் இப்படித்தான் அடக்கணும். வாங்க, நான் உங்களை வீட்ல கொண்டு போய் விடுறேன். ரொம்ப நன்றிங்க. நீங்க சரியான நேரத்துல வந்தீங்க. எனக்கு வீடு பக்கம்தான். நான் போயிடுவேன். உங்க உதவிக்கு ரொம்ப நன்றி. அப்படின்னு சொல்லிட்டு சுமதி அங்கிருந்து கிளம்பிட்டா. சுமதியோட பொறுப்பையும் அவளோட கஷ்டத்தையும் நேர்ல பார்த்த அந்த பையன் மனசுக்குள்ள அவன் மேல ஒரு பெரிய மரியாதை வந்துருச்சு. அவன் வேற யாரும் இல்ல, அந்த ஊர்லயே பெரிய கௌரவம் பாக்குற ருக்மணியோட ஒரே மகன் ராஜேஷ். அவன் நேரா வீட்டுக்கு போய் தன் அம்மா கிட்ட சுமதிய பத்தி பேச ஆரம்பிக்கிறான். அம்மா, அப்பா, நான் ஒரு முடிவு எடுத்துட்டேன். எனக்கு கல்யாணம் பண்ணிக்க சம்மதம். ருக்மணி சந்தோஷத்தில் துள்ளி எழுந்து சொன்னாங்க, நிஜமாவாப்பா? நான் சொன்ன அந்த ஜமீன் வீட்டு பொண்ணு உனக்கு பிடிச்சிருக்கா? நான் இப்பவே அவங்களுக்கு ஃபோன் பண்ணட்டுமா? அம்மா இருங்க, நான் அந்த பொண்ணை சொல்லல. நான் ஒரு பொண்ணை பார்த்திருக்கேன். அந்த பொண்ணு தான் எனக்கு வேணும். யாருப்பா அது? நமக்கு தெரிஞ்ச இடமா? அந்த மிளகா தோட்டம் வச்சிருக்காங்கல்லே, அந்த சாதாரண விவசாயி பொண்ணு சுமதி தான் எனக்கு பிடிச்சிருக்கு. அவ ரொம்ப கஷ்டப்படுற குடும்பம்தான், ஆனா ரொம்ப குணமான பொண்ணு. ருக்மணி அதிர்ச்சியில சொன்னாங்க. என்னது, அந்த ஏழை விவசாயி பொண்ணையா? அறிவு இருக்காடா உனக்கு? நம்ம கௌரவம் என்ன, அவங்க நிலைமை என்ன, ஊருலகம் என்ன பேசும்? நான் சம்மதிக்க மாட்டேன். அவன் சொல்றதுலயும் ஒரு அர்த்தம் இருக்கு ருக்மிணி. குணம் நல்லா இருந்தா அதுவே பெரிய செல்வம். அம்மா, காசு இன்னைக்கு வரும் நாளைக்கு போகும், ஆனா குணம் அப்படி இல்ல. அன்னைக்கு ஒரு ரவுடி அவளை தொந்தரவு பண்ணும்போது கூட அவ எவ்வளவு தைரியமா நின்னான்னு எனக்கு தான் தெரியும். அவ வந்தா நம்ம வீட்டை தங்கமா பாத்துப்பா. நீங்க சம்மதிச்சாதான் நான் கல்யாணமே பண்ணிப்பேன், இல்லைன்னா எனக்கு கல்யாணமே வேண்டாம். சுமதி நல்ல பொண்ணு போலதான் தெரிகிறா. நம்ம வீட்டுக்கு வந்தா நன்றாக பார்த்துக்குவா. மகனிடம் பிடிச்சதால ருக்மணி மனசே இல்லாம சம்மதிக்கிறாங்க. ஆனா அந்த வெறுப்ப மனசுக்குள்ளேயே வச்சிருந்த மாமியார் ருக்மணி கல்யாணம் முடிஞ்சு வீட்டுக்கு வந்த சுமதிய ரொம்ப கஷ்டப்படுத்துறாங்க. ஏ சுமதி, டீ ஏன் இவ்ளோ ஆறி இருக்கு? நான் உன்கிட்ட எத்தனை தடவை சொல்றது எனக்கு சூடாதான் வேணும்னு? ஒரு வேலைய ஒருபடியா செய்ய தெரியாதா? சுமதி கண்ணீருடன் சொன்னா, மன்னிச்சிடுங்க அத்தை.
அம்மாவுக்கு உடம்பு ரொம்ப முடியலன்னு தகவல் வந்துச்சு. அவங்க கூட போன்ல பேசிட்டு இருந்தேனா, அதான் கவனிக்கல. ஒரு 2 நாள் மட்டும் போய் அம்மாவை பார்த்துட்டு வரட்டுமா அத்தை? இங்க பாருடி, கல்யாணம் ஆகி வந்த பிறகு இந்த வீடு தான் முக்கியம். அம்மா மேல அவ்ளோ பாசம் இருந்தா எதுக்கு இங்க வந்த? வேணும்னா இப்பவே அங்கேயே போயிடு. ஏன் இப்படி அவசரப்படுற? கொஞ்சம் யோசிச்சு முடிவு பண்ணலாம். உடனே கோபப்படாத. சுமதி சோகமா உள்ள போயிட்டா. அன்றைக்கு இரவு என்ன சுமதி, கொஞ்ச நாளாவே நீ சோகமா இருக்க? என்ன விஷயம்னு எனக்கிட்ட சொல்லு. அதெல்லாம் ஒண்ணு இல்லைங்க. இங்க எனக்கு ஒரு குறையும் இல்ல. ஆனா அம்மா வீட்ல தனியா இருக்காங்க. நான் அவங்கள விட்டு பிரிஞ்சதே இல்ல. அதுவும் இல்லாம அவங்களுக்கு உடம்பும் வேற சரியில்லை. அதான் கவலையா இருக்கு. ஓ, அப்படின்னா ஒன்று பண்ணுவோம். நான் உன்னை கொஞ்ச நாளைக்கு உங்க அம்மா வீட்டுக்கு கூட்டிட்டு போய் விடுறேன். அங்க கொஞ்ச நாள் இருந்துட்டு வா. அம்மாவுக்கும் சந்தோஷமா இருக்கும், உனக்கும் மனசு லேசா இருக்கும். என்ன சொல்ற? ஏங்க, நான் ஒன்னு கேக்குறேன், தப்பா எடுத்துக்காதீங்க. என் அம்மாவையும் இங்கேயே கூட்டிட்டு வந்துட்டா உங்களுக்கு ஏதாவது கஷ்டமா இருக்குமா? இத கேட்ட ருக்மணி கோவமா வந்து சொன்னாங்க. என்னது இது? உன் புகுந்த வீடா இல்ல சத்திரமா? கல்யாணம் ஆயிடுச்சு, இனி இங்கதான் இருக்கணும். உன் அம்மாவை இங்க கூட்டிட்டு வந்து வச்சா ஊருலகம் என்ன பேசும்? அம்மா மேல அவ்ளோ பாசம் இருந்தா எதுக்கு கல்யாணம் பண்ண? இந்த வீட்ல இருக்கணும்னா நான் சொல்ற மாதிரி தான் இருக்கணும். இல்லனா உன் அம்மா வீட்டுக்கே ஓடி போயிரு. உனக்கு இங்க இடம் இல்லை. ருக்மணி, அதிகமாக பேசிட்டே இருக்காத. வார்த்தை ஒருத்தரை காயப்படுத்தும். அப்படின்னா நான் என் அம்மா கூடவே இருந்துக்கிறேன். உங்க பையன் உங்களை விட்டு பிரிஞ்சிருந்தாதான் நீங்க என் கஷ்டத்தை புரிஞ்சுக்குவீங்க. எனக்கு யாரோட கஷ்டத்தையும் புரிஞ்சுக்கணும்னு அவசியம் இல்ல. சொன்னதை கேளு, இல்லனா வெளிய போ. நம்ம கௌரவம் முக்கியம்தான். ஆனா மனிதத்துவமும் அதைவிட முக்கியம். அதை மறந்துடக்கூடாது. ஆனா அம்மா... நான் சொன்னதுதான். இனி ஒரு வார்த்தை கூட நான் கேட்க மாட்டேன். வீட்டுல அமைதி இருக்கணும்னா நாம கொஞ்சம் தாழ்ந்து பேசணும். அதுதான் நல்லது. மாமியாரோட கொடுமை தாங்க முடியாம சுமதி தன் அம்மா வீட்டுக்கே வந்துடுறா. அம்மா, இவ்வளவு கஷ்டப்பட்டு மிளகாய் செடிக்கு தண்ணி ஊத்துறீங்களே, இனி நீங்க கஷ்டப்பட வேணாம். இதோ நான் வந்துட்டேன். அடே சுமதி, நீ வந்துட்டியா? உன்னை பார்த்து எத்தனை நாள் ஆச்சு. என்னாலையும் உன்னை பார்க்க வர முடியல. உடம்பு சரியில்லை. நீ மட்டும் தனியா வந்திருக்கியா? மாப்பிள்ளை எங்க? அவரு மார்க்கெட் வரைக்கும் விட்டுட்டு போனாரு, அப்புறம் வருவாரு. ஆனா உங்க உடம்பு ரொம்ப மோசமா இருக்கே. மோசமானா என்ன பண்றது? முதல்ல நீ இருந்த, கவனிச்சுக்கிட்ட. இப்போ உனக்கு கல்யாணம் பண்ணி அனுப்பிட்டேன். என்ன யார் கவனிப்பா? நீங்க கவலைப்படாதீங்க. இனி நான் இங்கேயே தான் இருப்பேன். மிளகா செடிகளும் சரியா இல்ல. நாம ஒரு புது வேலையை ஆரம்பிப்போம். இந்த தடவை வெறும் மிளகா மட்டும் விற்க வேண்டாம். இந்த மிளகாய வச்சு பஜ்ஜி செஞ்சு மார்க்கெட்ல விற்கலாம். என்ன சொல்ற? இங்கேயே இருப்பியா? உன் மாமியார் கோலிச்சிக்க மாட்டாங்களா? மாமியார்கிட்ட உங்களை அங்க கூட்டிட்டு வர கேட்டேன். அவங்க ஒத்துக்கல. அதான் நானே உங்ககிட்ட வந்துட்டேன். இனி இங்கேயே இருப்பேன். இது சரியில்லை புள்ள. மாமியார்ட்ட சண்டை போட்டுட்டு இங்க வந்துட்டியே, இப்பவே கிளம்பி போ. எது முக்கியமோ அதான் செஞ்சேன். நீங்க இத பத்தி கவலைப்படாதீங்க. வாங்க உள்ள போலாம். புது வேலையை ஆரம்பிக்கணும். என்ன பண்ணலான்னு சொல்ற சுமதி? நமக்கு தெரிஞ்சது இந்த விவசாயம் மட்டும்தான். நாம இந்த மிளகாய வச்சு ஸ்பெஷல் கார பஜ்ஜி செஞ்சு விற்கலாம். என்னோட கைப்பக்குவம் எல்லாருக்கும் பிடிக்கும். வெறும் மிளகாயா விற்காம அதை ஒரு பொருளா மாத்தி வித்தா அதிக காசு கிடைக்கும். இதெல்லாம் நடக்குமா? உன் மாமியாருக்கு தெரிஞ்சா என்ன சொல்வாங்க? அவங்க தான் என்ன வேணான்னு சொல்லிட்டாங்களே. இப்போ என் அம்மாவை காப்பாத்த வேண்டியது என் பொறுப்பு. நாம நாளைக்கே ஆரம்பிக்கிறோம். சந்தையில சுமதியோட பஜ்ஜி கடை ரொம்ப ஃபேமஸ் ஆகிடுச்சு. மக்கள் எல்லாரும் வரிசையில நின்னு பஜ்ஜி வாங்குறாங்க. அம்மா, இந்த பஜ்ஜி ரொம்ப சூப்பரா இருக்கு. இதே மாதிரி ருசி நான் எங்கேயும் சாப்பிட்டதில்ல. நன்றிங்க. எல்லாம் சுத்தமான முறையில செய்யறது. இன்னொரு பிளேட் கொடுங்க. வீட்ல எல்லாருக்கும் கொண்டு போகணும் போல இருக்கு. நீங்க இங்க கடை போட்டது ரொம்ப நல்ல விஷயம். இப்போ தினமும் இங்க தான் வரணும் போல இருக்கு. இந்த மிளகாய் பஜ்ஜி காரமா இருக்கு, ஆனா ரொம்ப டேஸ்டா இருக்கு. சாப்பிட்ட இன்னும் வேணும் போல இருக்கு. இவ்ளோ ருசியா இருக்கு. நீங்க எப்படி இதை செய்றீங்க? இது எங்க அம்மாவோட ரகசிய கைப்பக்குவங்க. சரி, இன்னும் 2 பாக்கெட் கொடுங்க. நண்பர்களுக்கும் எடுத்துட்டு போறேன். அப்போ ரங்கன் இதை பார்த்து பொறாமைப்படுகிறான். அவன் நேராக ருக்மணியிடம் சென்று கோழி மூட்டி விடுகிறான். அடா அம்மா, இங்க வந்து உட்கார்ந்துருக்கீங்க.
அங்க உங்க குடும்ப மானம் போயிட்டு இருக்கு. உங்களுக்கு விஷயம் தெரியுமா? உன்னை யாருன்னு தெரியலையே. யாரு நீ? எதுக்கு இப்படி தேவையில்லாத பேச்சு பேசுற? என்ன உங்களுக்கு தெரியாதுதான். சரி, நான் உங்க நல்லதுக்கு தான் வந்தேன். என் பேச்ச கேட்கலனா உங்களுக்கு தான் நஷ்டம். எங்களுக்கு என்ன நஷ்டம்? என்ன சொல்ல வர்ற? உங்க மருமகள் உங்க குடும்ப கௌரவத்தையே அழிச்சிட்டு இருக்கா. ஊர் சந்தையில நின்னு பஜ்ஜி வித்துட்டு இருக்கா. அவள மருமகளா கொண்டு வந்ததே நான் பண்ண பெரிய தப்பு. மானம் மரியாதை ஒண்ணும் மிஞ்சல. இப்போ நான் என்ன பண்றது? மானத்தை காப்பாத்தணும்னா அவளை தடுக்கணும். இல்லனா ஜனங்க பேசிட்டே தான் இருப்பாங்க. கடுகளவு விஷயத்தை மலையளவு ஆக்க அவங்களுக்கு லேட் ஆகாது. இல்ல, நான் சும்மா இருக்க மாட்டேன். ஏதாவது பண்ணணும். அந்த பொண்ணு என் வீட்டு நிம்மதியையே கெடுத்துட்டா. நீ கிளம்பு தம்பி. ருக்மணி ஆவேசமாக கடைக்கு வந்து கத்துகிறார். ஏ சுமதி, உனக்கு எவ்வளவு தைரியம் இருந்தா என் வீட்டு மருமகளா இருந்துட்டு இந்த வேலையை செய்வ? சீச்சி, உன்னால நான் எங்கேயும் தலை காட்ட முடியல. அத்தை, நீங்க எங்க? என்னாச்சு? வீட்ல ஏதாவது பிரச்சனையா? உன் பாவி வாயால என்ன அத்தைன்னு கூப்பிடாத. உன் அம்மாவை மட்டும் அம்மான்னு கூப்பிடு. அதுதான் உனக்கு தகுதி. என்னாச்சு? ஏன் இப்படி பேசுறீங்க? எங்களை ஏன் இப்படி அவமானப்படுத்துறீங்க? நாங்க என்ன தப்பு பண்ணோம்? மார்க்கெட்ல பஜ்ஜி வித்துட்டு இருக்க, இதுல அவமானம் தெரியலையா? இதுல என்ன அத்தை அவமானம்? நான் என் சொந்த கால்ல நிக்க நினைக்கிறேன். என் அம்மாவை பாத்துக்கணும்னு நினைக்கிறேன். என் வீட்டு மருமகளா இருந்துட்டு இதெல்லாம் நடக்காது. இப்போ உன் பேரோட எங்க குடும்ப பேரு ஒட்டி இருக்கு. ஜனங்க தப்பா பேசுறாங்க. ஊர் உலகம் என்ன வேணா பேசட்டும், நான் இந்த வேலையை நிறுத்த மாட்டேன். அம்மாவோட வைத்தியத்துக்கு இது முக்கியம். என் பொண்ணு மேல எந்த தப்பும் இல்லைங்க. என் பொண்ண அப்படி பேசாதீங்க. உங்க வளர்ப்பு தான் உங்க பொண்ணு இப்படி கெட்டு போக காரணம். சுமதி, இப்பவே இந்த கடைய மூடு. இல்லனா நிலைமை சரி இருக்காது. நான் கடையை மூட மாட்டேன். நீங்க என்ன வேணா பண்ணிக்கோங்க. ருக்மணி அங்க இருந்து கோவமா வீட்டுக்கு போயிட்டாங்க. அன்னைக்கு ராத்திரி ரங்கன் ருக்மணி கிட்ட வந்து ரகசியமா பேசுறான். அம்மா, நீங்க உங்க மருமகள் கிட்ட கடையை மூட சொன்னீங்களா? ஆமா சொன்னேன். ஆனா அவ என் பேச்ச கேட்க மாட்டேங்கிறா. என்கிட்ட நானும் சண்டை போட்டேன். கடையை மூட போனேன். ஆனா அவ என்கிட்டயே சண்டை போடுறா. எவ்வளவு திமிரு பாருங்க. அப்போ அங்க ராஜேஷும் அவங்க அப்பாவும் வந்தாங்க. ராஜேஷ் ரங்கனை பார்த்துட்டு கோவமா கத்தினா. அடே, நீதானா அந்த ரவுடி? உன்னைத்தான் தேடிட்டு இருந்தேன். என் அம்மாவோட காதல விஷத்தை ஊத்திக்கிட்டு இருக்கியா? என்ன பண்ற? அவனை விடு. அவன் என்ன பண்ணா? இவன் என்ன பண்ணலன்னு கேளுங்க. இவன் உண்மையை சொன்னா எல்லாம் புரியும். சொல்லுடா. நான் ஒன்னும் பண்ணல அம்மா. என்ன நம்புங்க. என்ன விடுங்க. சுமதி கிட்ட நீ பண்ண அசிங்கம், அவகிட்ட வச்ச கெட்ட எண்ணம் எல்லாத்தையும் உண்மையா சொல்லு. சொல்றியா இல்லையா? வழியில நீ சுமதிய டார்ச்சர் பண்ணியா இல்லையா? நான் உன்னை அடிச்சு விரட்டினதை சொல்லு. அம்மாட்ட பொய் சொன்னதை சொல்லு. ஆமா ஆமா, உங்க பையன் சொல்றது தான் சரி. உங்க மருமகளை தொந்தரவு பண்ண அன்னைக்கு காட்டுல உங்க பையன் என்ன அடிச்சு விரட்டினாரு. இப்போ எல்லாம் புரியுது ருக்மணி. நாம கொஞ்சம் தப்பா நினைச்சிட்டோன்னு தோணுது. ஐயோ, நான் என்ன பெரிய புத்திசாலின்னு நினைச்சேன். ஆனா இந்த சின்ன பையன் என்னை ஏமாத்திட்டான். அந்த பொண்ணை அவமானப்படுத்திட்டோம். அது சரியில்லை. நான் என்ன பண்ணிட்டேன்? அந்த கெட்டவன் பேச்ச கேட்டு என் மருமகளை தப்பா நினைச்சிட்டேன். அவளை அவமானப்படுத்திட்டேன். போகலாம், அவகிட்ட நேர்ல போய் பேசலாம். மன்னிப்பு கேட்பதுதான் சரி. ஆமா, கண்டிப்பா கேப்பேன். செஞ்ச தப்புக்கு மன்னிப்பு கேட்கலனா என்னால என்னை என்னைக்குமே மன்னிக்க முடியாது. என்ன அங்க கூட்டிட்டு போ. எல்லாரும் உடனே சுமதி வீட்டுக்கு போனாங்க. அத்தை, நீங்க இந்த நேரத்துல இங்க என்னாச்சு? நான் மறுபடியும் ஏதாவது தப்பு பண்ணிட்டேனா? நாங்க உன்கிட்ட மன்னிப்பு கேட்க வந்திருக்கோம். எந்த முகத்தை வச்சு மன்னிப்பு கேட்கறதுன்னே தெரியல. சுமதி, நாங்க தப்பா நினைச்சிட்டோம். நீ மனசுல வச்சுக்காத. ஏன் இப்படி பேசுறீங்க அத்தை? இங்க மன்னிப்பு கேட்க ஒன்னும் இல்ல. இல்ல, நான் யோசிக்காம உன்னை அவமானப்படுத்திட்டேன். நீ முன்னேற நினைச்ச. ஆனா நான் மத்தவங்க பேச்ச கேட்டு உன்னை தப்பா புரிஞ்சுக்கிட்டேன். உன் அம்மாவையும் கஷ்டப்படுத்திட்டேன். நீ பண்றது நல்ல விஷயம்தான். நாங்க உன் கூட இருக்கோம். பயப்படாத. பழையதெல்லாம் மறந்துடுங்க அத்தை. உங்க தப்ப நீங்க புரிஞ்சுக்கிட்டதே போதும். அது போதாது. என்ன மன்னிச்சிடு. இனி என் அனுமதியோட இல்ல,
என் ஆசீர்வாதத்தோட நீ வேலை செய். உன் அம்மாவை கூட்டிட்டு என் வீட்டுக்கே வா. அப்போ சுமதி ஒரு பொருள் கொண்டு வந்தா. அத்தை, இது உங்களுக்கு ஒரு கிஃப்ட். என் பிசினஸ்ல முதல் தடவை லாபம் வந்தப்போ உங்களுக்காக வாங்கினேன். தயவு செஞ்சு இதை வேணான்னு சொல்லிடாதீங்க. நீ எனக்காக இவ்வளவு பண்ணிருக்க, நானும் உன்னை அவமானப்படுத்தினேன். சீச்சி, மன்னிச்சிடு மகளே. இப்போதான் நம்ம வீட்டுக்கு நிம்மதி திரும்பி வந்த மாதிரி இருக்கு. எல்லாரும் சந்தோஷமா இருக்கணும். சரி, நான் இதை ஏத்துக்கிறேன். இப்போ எல்லாரும் என் வீட்டுக்கு போவோம். இப்போ இல்ல அத்தை, நான் சமைக்கிறேன். நீங்க சாப்பிட்டுட்டு அப்புறம் போலாம். ஆனா அத்தை, எனக்கு ஒரு பிளான் இருக்கு. பிளானா? என்ன பிளான் அது? நாம எல்லாரும் ஒரே வீட்ல இருக்க விரும்புறேன். ஆனா நம்ம வீட்டு பின்னாடி காரசாரமான மிளகா விவசாயம் பண்ணுவேன். அந்த மிளகாய வச்சு புது விதமான பஜ்ஜிகளை செய்வேன். உங்களுக்கு ஓகேவா? ஏன் ஓகே இல்ல? நீ தாராளமா பண்ணு. உன் பிளானுக்கு தேவையான எல்லா காசையும் நானே தர்றேன். உங்க எல்லாருக்கும் எப்படி நன்றி சொல்றதுன்னே தெரியல. நான் உனக்கு ஹெல்ப் பண்ணுவேன். நாங்க எல்லாரும் உன் கூட இருக்கோம். நீ வேலையை ஆரம்பி. இப்போ மாமியாரோட அந்த பெரிய வீட்டுக்கு பின்னாடி இருக்கிற காலி இடத்துல இப்போ பச்சை பசேல்னு மிளகாய் விவசாயத்தை தொடங்கிட்டாங்க. ஒரு காலத்துல மானமே போயிடும்னு சொன்ன அதே மாமியார் வீட்டுக்கு முன்னாடி இப்போ கமகமன்னு மிளகாய் பஜ்ஜி ஸ்டால் போட்டாச்சு. ஊரே அங்கதான் திரண்டு நிக்குது. ஆஹா, என்ன ஒரு டேஸ்டான பஜ்ஜி. கரெக்டா சொன்னீங்க. மற்ற கடைங்கள்ல மாமியாரும் மருமகளும் ஒன்னா சேர்ந்து சமைக்க மாட்டாங்க. அதான் இந்த ருசி உங்களுக்கு வேற எங்கேயும் கிடைக்காது. உங்களுக்கு பிடிச்சிருக்குல்ல? இனி தினமும் இங்க வந்து சாப்பிடுங்க. கண்டிப்பா, இனி டெய்லி இங்கதான் வருவோம். தரமான பஜ்ஜி, சூப்பரான சட்னி. மாமியார் கடையின் கல்லாவில் அமர்ந்திருக்கிறார். சுமதி பிஸியாக வேலை செய்து கொண்டிருக்கிறாள். ரங்கன் மெதுவாக மாமியார் அருகில் வருகிறான். என்னம்மா இங்க வந்து உட்காந்துட்டீங்க? ஊர்ல எல்லாரும் உங்களை பத்தி எப்படி பேசுறாங்கன்னு தெரியுமா? பெரிய வீட்டு மகாராணி இப்போ ஒரு மிளகா விக்கிற பொண்ணுக்கு எடுபிடி வேலை பார்க்கறாங்கன்னு கேலி பண்றாங்க. இதெல்லாம் உங்களுக்கு தேவையா? ருக்மணி நிமிர்ந்து பார்த்து சொன்னாங்க. ஓ, நீயா ரங்கன்? இப்போ எதுக்கு இங்க வந்த? உங்க நல்லதுக்கு தான் சொல்ல வந்தேன் அம்மா. அந்த சுமதி உங்களை ஏமாத்திட்டு இருக்கா. இந்த சமோசா கடையை வச்சு அவ மட்டும் பெரிய ஆளாக பாக்குறா. உங்க குடும்ப பேரை மொத்தமா கெடுத்துட்டா. இப்போவே அவளை வீட்டை விட்டு துரத்துங்க. நான் உங்களுக்கு வேற நல்ல வழி சொல்றேன். ருக்மணி சிரித்துக்கொண்டே சொன்னாங்க. ரங்கன், அன்னைக்கு நீ சொன்னதை கேட்டு என் மருமகளை தப்பா நினைச்சது ஏன் தப்புதான். ஆனா இன்னைக்கு தெளிவா இருக்கேன். என் மருமகள் இந்த வீட்டுக்கு வந்த மகாலட்சுமி. அவ என் பிசினஸ் பார்ட்னர். அம்மா, நான் சொல்றத கேளுங்க. ருக்மணி சத்தமா சொன்னாங்க. வாய மூடு. என் மருமகள் பத்தி ஒரு வார்த்தை தப்பா பேசுனா அப்புறம் நடக்கிறதே வேற. மரியாதையா இங்கிருந்து ஓடிப்போ. ரங்கன் அவமானப்பட்டு தலைகுனிந்து அங்கிருந்து ஓடுகிறான். பாருங்க அத்தை, நம்ம கஸ்டமர் அதிகமாயிட்டாங்க. இது எல்லாம் உங்களால தான். நீங்க மட்டும் என் பக்கம் இல்லைன்னா என்னால எதையும் பண்ணிருக்க முடியாது. நாங்க முதல்லயே உனக்கு துணையா இருந்திருக்கணும். இனி பயம் இல்ல. உன் கனவுகள் நனவாகிற வரைக்கும் நாங்க உன் கூடவே இருப்போம். கெட்டவங்க என்னதான் சதி செஞ்சாலும் உண்மையான உழைப்பும் அன்பும் இருந்தா அதையெல்லாம் ஈஸியா ஜெயிச்சிடலாம். சுமதியோட விடாமுயற்சியும் இப்போ அவங்க மாமியார் புரிஞ்சுக்கிட்டு கொடுக்கற ஆதரவும் சேர்ந்து அவங்க வாழ்க்கையில ஒரு பெரிய வெளிச்சத்தை கொண்டு வந்திருக்கு. எப்பவுமே ஒற்றுமைதான் பலம். இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஹைப் பட்டன் கிளிக் பண்ணிட்டு லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க. நன்றி, வணக்கம்.